முன்னாடி வாங்க சொன்னாலா இல்ல பின்னாடி இருக்குது சொன்னாலா? என்ன நம்பர் அவ்வளவுதான். இப்ப நான் எங்க அண்ணனுக்கு உயிர் போற நிலைமையா இருக்கிறதுன்னு நான் சொல்றது உனக்கு தெரியல. எனக்கு காது கேட்காது. என்னார வேலையிலே யாரு வர சொன்னாங்கன்னு சொல்றேன். ஆமா சுபத்ரா அடி சத்தியா சத்தியமாக உன்னை தவிர மற்றொரு வீடு நான் சென்றது கிடையாது. போனது இல்லையா? ஆமா. அத்தானிங்க மாறிய இங்க மாறி இங்க மாறிய இங்க மாறி மாறியா சத்தியமா நம்ம மாட்டே இது அவளுக்கு அவரது பற்றி நாளை சுபத்ரா சத்தியமா நம்ம அத்தா நீங்க மாறி மாறி வீரி வார்த்தை பேசினா கூட பண்றேன் மாறி மாறி மீறி வார்த்தை பேசினா கூட நான் மாறி பேசிக் கொண்டிருக்கிறேனா? சுபத்ரா அடி என் தங்க அண்டே பின்னாடியா அவளுக்கு அப்படி சுபத்ரா அத்தா இந்த தந்திர கட்டி எல்லாம் விட்டு போனா நான் மந்திரம் தந்திரம் கட்சி பேசுறேன்னு நீ சொல்ற. நான் ஒரே பேசி இந்த வேலைக்கு உன்னை நான் அடிச்சு இறக்கணும். நான் எதனால உன்னை நான் கை தொடாத வச்சுக்கிறேன்னு நீ தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நான் எதனால உன்னை நான் கை தொடாத வச்சுக்கிறேன்னா உன்னை நான் அடிச்சுட்டேன்னா நீ யார் கையில போய் சொல்லுவ? அண்ணன் திருப்பதி ஏழுமலை அண்ணன் கிட்ட பகவான் கிருஷ்ணமூர்த்தி நீ அவன் கையில போய் சொன்னா அவன் எனக்கு டாபர் வேலை பார்க்க மாட்டான்னு உன்னை விட்டு வச்சுக்கிற. இது வரையும் சுனில என்னடா ஆபீஸ் பொண்டாட்டிய வந்து வாரத்துக்கு ஒரு முறைனா ஒரு நம்ம பொண்டாட்டி அடிக்கணும். என்னடா வீட்டுல போட்டு கூட அடிக்கிறியா? இதான் கூத்துக்கார பசங்க ஓட்டாடி சாக்குது இல்ல. 3 நாள் என் ஓட்டாடி வாரத்துக்கு நம்ம பொண்டாட்டி அடிக்கிறான் பாராவா. ஏண்டா எதுக்கு அடிக்கணும்? பொண்டாட்டிய வந்து அடிச்சு ஒரு இடம் அடிச்சதான் நம்ம பேச்சு அவங்க கேட்பாங்க. அதுக்கு அடிக்காது விட்டுன்னு வச்சு கம்மன்னு வச்சுக்கோ. நம்ம கூட்டி நம்மள ஏறி மெச்சிட்டா போடா பாய் டாட்டா ராட் அம்மா என்ன பண்ணா? அம்மாவை வந்து என்ன பண்ணா பொண்டாட்டிய கையெழுத்து கொம்புன்னா அம்மாவை கூட்டி நடு போயிட்டு
அசுரர் என்றால் பெண் மீது ஆசை கொண்டவரி. ஆமா என் கணவருடைய குணமானது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா சித்ரா பத்தி எப்பேற்பட்ட கணவர், என் கணவருடைய குணமானது எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு முள் மீது சேலை இருந்தாலும், எப்படியே ஒரு வேல் மீது சேலை இருந்தாலும் அதுக்குள் இருக்கும் பெண்ணாக இருக்குமா நினைத்து பார்க்கக்கூடிய குணமானது என் கணவர் குணம். அது மட்டும் கிடையாது. டேய், தெருவில் ஓடலாம் நாய் நாய் ஓட்ட நாய் 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 நாய். அந்த நாய வாழை குட்டி நாயா இருக்கட்டும் பெரிய நாயா இருக்கட்டும், அந்த வாழை அப்படி எடுத்து பாப்பாரு. இது ஆண் நாய். ஏன் பாக்குறாரு? இது ஆண் நாயா பெண் நாயா என்று பார்க்கக்கூடிய சுவாசம் என் கணவர் இருக்கணும். நாயை கூட விட மாட்டோம். அதுக்கு கூட இருக்குடா, அது கூட போன போட்டா. ஒரு தெருவுல ஒரு கல் இருக்குது. என்ன கல் அது? அத சத்தி கல்லு. எத்து கல்லுடா. எங்க ஊர்ல சத்தி கல்லுன்றாங்கப்பா. ஏதோ நீ சொல்ற கல்லு. தெத்துக்கல் இருக்கு பாரு. அந்த தெத்துக்கலுக்கு என்ன சொல்ல செஞ்சிருப்பாங்க? ஒரு சேலை ஒண்ணு கட்டி இருப்பாங்க. அந்த தெத்துக்கல்ல கூட இது பெண்ணா இருக்கும். சேலை இருக்குது, இது பெண்ணுதான் நின்று இருக்கிறா. இன்னும் ஓடி போய் கிட்டு போய் பாப்பாரா என் கணவர். இவங்க எல்லாம் காதுல பூ சுத்தினா கூட நான் யாருடைய தங்கை? மாயக்கனுடைய தங்கை. என் காதுல பூ சுத்த முடியாது. இவர் அது இதுன்னு சொன்னா கூட இவங்க இருக்கிறவங்க நம்புவாங்க, கேட்பாங்க. எத்தனை பேர் பூ சுத்தினதை கூட ஒண்ணா போட்டு போயிடுறான். சுபத்ரா, சுபதிரைக்கு என் மீது ஏன் சந்தேகம் என்றால், இரண்டாவது சுபதிரையை மறுமுடித்தோம். இவளை முடித்த பிறகு மறுபடியும் 3 மனைவிகள் எனக்கு. ஆமா 3 மனைவி. அர்ஜுனுக்கு 5 மணி 2வது மணிக்கு நான் இவளை கட்டிக்கணும். 3வது மணிக்கு 3 மணிக்கு நான் கட்டிக்கிறதுனா அவளுக்கு சந்தேகம். சுபத்ரா, ஒரு கணவனுக்கு எத்தனை பெண் மனைவி மாறுறாங்க? ஒரு பொண்ணுக்கு ஒரே மனைவிதான். ஒரு மனைவிக்கு. என் கணவருக்கு நாங்கள் 5 பேர் செஞ்சிருக்கோம். ஆமா. அதனாலே அவர் அழகை பார்த்தா அக்கா தங்க கூட வான்னு கூப்பிடுவாங்க. உங்க அக்கா கூட உங்க தங்கச்சி கூட உங்க அம்மா கூட வான்னு கூப்பிடும். ஆமா, அர்ஜுனா அப்படிப்பட்ட அழகல்ல. அழகு பேர் அழகு கொண்டவரி. அதனாலே நான் எப்படி மனம் வந்து அவங்களை அனுப்புவேன். நானே அக்கா தங்கச்சிங்களா ஆசைப்படுறாங்க. நீ எப்படியாம்மா செம்ம கடிச்சிட்டு பிரிய கடிச்சுத்தரா? ஆடி மாசத்துக்கு இப்போ ஆடி மாசம் வந்துச்சுல, மிக்சி ஃப்ரிட்ஜு கட்லு எதனா ஒன்று வாங்கினாக்கா அதுக்கு எதனா ஒரு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஒரு ஆஃபர். ஆஃபர் ஃப்ரீ இல்லை, ஆஃபர். அது மாதிரி ஆஃபரை கேட்ச செய்யுதா? ஆஃபர் அவங்கள்ட்ட இன்னும் நான் கேட்கின்றபடியா இருந்தால் நானே தங்களை வழிகூட்டி அனுப்பி வைக்கின்றேன். நீ என்ன சொல்கிறாயோ மாவி, உன்னுடைய மார் மீது முழுவதும் சந்தனம் பூச போகின்றேன், உரைக்க போகின்றேன். மார் மீது சந்தனம் உரைத்த பிறகு, ஏனென்றால் அண்ணனை பார்க்கிறேன் என்று சொன்ன போன பிறகு அண்ணன் மீது பொய் சொல்லி விட்டு அந்த பெருடத்தில் சேர்ந்து வந்துட்டா அந்த சந்தனமானது கலந்து விடும். அப்பொழுதே அவன் திட்டமாக இந்த சந்தனம் அடுத்த பெண் மீது பெண்ணாகப்பட்டவரை ஒன்று சேர்ந்தால் இந்த சந்தனம் கலந்து விடும். அப்பொழுது சந்தனம் குறைந்து விட்டால் அடுத்த பெண் மீது நான் சேர்ந்து விட்டேன் நீ தெரிந்து கொள்வாய். ஆமா, ஏன் ஒரு பொண்ணை சேர்ந்துட்டா மறுபடியும் சந்தனம் பூசின்னு வரைய முடியாதா? சாவி மன்னவா, என்னிடத்திலே கணையாளி போத்திரி என்று சொல்லக்கூடிய மோந்திரம் ஒன்று இருக்கிறது. சரி, அந்த கணையாளி போத்திரத்தை உங்களுக்கு அடையாளமாக வைத்து அனுப்ப போகின்றேன். சரி, அந்த கணையாளி போத்திரம் மனமானது எந்த பெண்ணிடத்தில் சேர்ந்து வந்தாலும் கண்ணாடி பெண்ணும் போல எனக்கு எதிராக காட்டிவிடும். சரி, காட்டி கொடுத்து விடும். புறப்பட்டு வா. சந்தனத்தை மார்பில் பூச வேண்டும்.
10 குடிச்சேன் நீ போய் பண்ணு போடா அத்தா எல்லா இடத்துல கவராம வச்சிருக்கேன் டேய் எல்லாத்தையும் வச்சிருந்தா நான் வச்சிட்டேன் வச்சே ஒண்ணா ரெண்டா ரெண்டு வாரத்துக்கு ஒரு கொடுப்பாங்க நான் வச்சிட்டேன் ஏன்டா நெத்தில வைக்கின்ற நெத்தி டச் ஆகும் நான் வச்சிட்டேன் இப்போ ஒண்ணுங்க ஒண்ணு போதுமா ரெண்டு கேள்வி நான் வச்சிட்டேன் முட்டி வை ஒண்ணா ரெண்டா ரெண்டு முட்டி தான் நான் வச்சிட்டேன் அட்டை வரல தான் மெயின் நல்லா வச்சிட்டேடா அதை தாண்டி பாறை மாலை ஏறும் போது கூட காலை ஊனு வைக்கிறது தண்ணி வரும் சரிடி பொம்பளை வந்து இத்தனை அடையாளம் வச்சிச்சு ஒரு பெண்ணாகப்பட்டவள் கணவன் மீது இவ்வளவு ஆசை கொண்டு அடுத்த பெண் மீது நான் ஆசைப்படக்கூடாது என்று சந்தனம் குறைத்து இப்பேற்பட்ட அடையாளம் எடுத்திருக்கின்றார். ஒரு பெண்ணை விட்டு ஒரு ஆண்மகன் எவ்வளவோ தூரம் தன்னுடைய குடும்ப கஷ்டத்திற்காக செல்கிறான். அவளுக்கு அடையாளம் வைக்க வேண்டும். அடையாளம் வைக்கணும். நீ வை. போயிட்டா ஒரு 3 மூட்டை சிமெண்ட் வேணாந்தியா ஏதா கம்பி ஆயிட்டேன் நான் கேட்க மாட்டேன் சுனில வச்சுருக்கிறேன். சரி அப்படியே இருந்தால் ஏன்டா அடே ரத்த காட்டியா நான் ஒண்ணு பண்றேன் நான் தான் பண்ணிக்கிறேன் பார்த்தாலே உனக்கு மூத்திரம் வர மாட்டேங்கிறேன் என்ன பண்ணா சரி இது வந்து உடனடியாக அண்ணனை காண வேண்டாம். இது அண்ணா எந்த அத்துடன் நடந்தேன். ஒரு 5 ஸ்டெப்ல வரல அண்ணா உணவு அறிந்து விட்டு தாமதம் தரிக்கும் நேரத்திலே சொக்கு பார்க்க அழைத்துக் கொண்டு உயிர் போவதும் வருவதுமாக இருக்கிறது. தோட்டின் மூலமாக தண்டனை தெரிவித்தார்கள். ஆமா உன் நிலைமை எப்படி இருக்கிறது அண்ணா? அர்ஜுனா அண்ணா உடலாகப்பட்டது எப்படி இருக்குது என்று நெஞ்சை தொட்டு பார்க்காம மாறை பிடிக்கின்ற எத்திரனுக்கு வந்தோடனே துர்மன் அர்ஜுனா ஆமணல் தரிக்க நேரத்தில் கொட்டப்பாக அடித்து உயிர் போக நிலை இருக்கு என்று பொய்யான நிகுதி அனுப்பி வைத்தேன். எதற்காக? தென்மதுரை நாட்டால கூடிய அள்ளிக்க உணுக்க பிறந்தவன் ஒரு மகன் இருக்கின்றான். அவன் பேரு புலேந்திரன். புலேந்திரனாகப்பட்ட சூழ்நோய் ஏற்பட்டு சூடு கிடக்கிறானா. சரி உடனடியே சென்று மகனை பார்க்க விட்டால் மகனாகப்பட்டவன் மாண்டு விடுவான் என்று நிகுதி வந்து இருக்குது. சரி இப்போதோ தென்மதுரைக்கு சென்று உன்னுடைய மகனாகப்பட்டவன் எப்படி இருக்கின்றான் பார்த்து வர வேண்டும். தென்மதுரை நாட்டுக்கு நான் செல்ல வேண்டும். ஆமா அவ்வளவுதானே? உன் செத்தவேன் பாக்கியம் தென்மதுரை நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்றால் அது சாமானியப்பட்ட விஷயம் கிடையாது. தென்மதுரைக்கு சென்றால் அதனுடைய அழிவு முடிந்துவிடும். ஏனென்றால் அள்ளியை நான் மனமுடித்தது போல இந்த திருவுலகத்தில் எவனுமே மனமுடித்திருக்க முடியாது. என்னை பாம்பாக வடிவெடுத்தார் மாயக்கண்ணன், பாம்பாட்டியாக அவதரப்படுத்தார் மாயக்கண்ணன். என்னை பாம்பாக வடிவெடுத்த பிறகு இரவையே நான் அர்ஜுனாக பிறந்தேன், பகலிலே நான் பாம்பாக இருந்தேன். எப்படி மாயதானம் செய்தார் மாமன் மாயக்கண்ணன். மார்போடு மார்பாக மார் மீது வைத்து தூங்கி கொண்டிருந்தாலும் அள்ளியாகப்பட்டவள். அந்த இரவு ஒன்று சேர்ந்தேன். ஒன்று சேர்ந்த பிறகு நாங்கள் நாடை பறிகொடுத்து கழகத்திற்கு வந்து விட்டோம். வெள்ளை பிறந்தவுடனே செய்தி அனுப்பினால் அள்ளியாகப்பட்டவள். நான் போகவில்லை. பெயர் வைப்பதற்கு லிகிதம் அனுப்பினால் போகவில்லை. பள்ளி சாலையிலே சேர்வதற்கு லிகிதம் அனுப்பினால் போகவில்லை. அள்ளி சாமானப்பட்டவர் கிடையாது.
ஆண் பிராக்கிரம் படைத்தவன் ஆமா ஆண் காட்டி ஆகாத அள்ளியை மனம் நிறுத்திய ஆ. 7 யானை பலம் கொண்ட தாலியா அவர் கடுத்திலே குடிவிட்டேன். ஆமா இப்பொழுது நான் சென்றால் ஆ. அள்ளியாகப்பட்டவன் என்னை சந்தித்தால் என்ன செய்வான்? உன்னை வெட்டி வீசிடுவா என் தலை துண்டிக்கப்படும். ஆமா அள்ளியினுடைய கோபத்தை குறைக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் ஒருவரால் மட்டுமே முடியும். யார் அது யார் தெரியுமா? ஆ. இந்த உலகத்திலே ஆ. அள்ளியினுடைய கோபத்தை குறைக்க வேண்டும் என்றால் ஆமா என் தலை தப்பிக்க வேண்டும் என்றால் ஆ. அதற்கு ஒரே ஒரு வழி. ஆமா யார் தெரியுமா? யாரையா ஓ மரி கிருஷ்ண வாசு தேவா அதே கிளசவர்களே ஆ. விதமாக ஆமா. இப்போதோ ஆஹா. தென்மதுரைக்கு சென்று ஆ. மகனை குலவினை பார்க்க வேண்டும் என்றால் ஆ. இப்படியே சென்றால் ஆகாது ஆமா. அவருடைய மாமனை துணமகன் அழைத்து செல்ல வேண்டும் என்று ஆ. அர்ஜுனன் சொல்ல ஆஹா. இந்த நேரத்திலே மாய கண்ணன் ஆ. சபநாடி வருவதை காண்கே ஆ